ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஜனவரி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்னோடய நெக்ஸ்ட்டு பிளான் என்ன அப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த எக்ஸாம் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கான ரீசனாக நான் வந்து ஃபீல் பண்ணுறது ரொம்ப அசெஷன் ரீசனிங் டைப் கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன். அதனால் எனக்கு இந்த எம்சிக்யூ டைப்ஸு, சீக்வன்ஸ் டைப்பு, இந்த அசெஷன் ரீசனிங் டைப்ஸ்லாம் வந்து எனக்கு நியூவாக இருந்துச்சு. இப்போ தான் நான் வந்து சீக்வன்ஸ் டைப்பு, இந்த எம்சிக்யூ டைப் கொஷின்ஸ்லாம் வந்து நான் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த அசெஷன் ரீசனிங் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தாலே நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இந்த தடவை அதுவே ரொம்ப ஒரு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதுவே இருந்துச்சு. அதான் என்னோடய பேட் லக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டு 3 அட்டம்ப்ஸ்லேயும் வந்து நான் பிஹெச்டி கேட்டகரியில் வந்து குவாலிஃபை ஆயிருந்தேன். ஒரு 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை வந்து நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் வந்து என்னோடய ஆன்சர் கீ வச்சு பார்க்கும்போது என்னோடய ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 50+ கொஷின்ஸ் தான் நான் வந்து கரெக்டாக இருக்கேன். நான் நான் இந்த தடவை நான் பண்ண மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டைம் பவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோடய லாஸ்ட் அட்டம்ப்ட்டு, இதுக்கு மேலே நம்ம எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறனால எனக்கு வந்து படிக்கலாம் டைம் கிடைக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு 50 days ரிவிஷன் சீரீஸ்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுலேயும் நான் ஒரு 30 days தான் என்னால் வந்து கவர் பண்ண முடிஞ்சுது. அதனால் இந்த மார்க் டெஸ்ட்லாம் நான் வந்து ரொம்ப எழுதி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்லேயும் நான் வந்து ரொம்ப ஒரு 4 பேப்பர்ஸ் வந்து நான் வந்து படித்ததே நான் திரும்ப ரிவிஷன் பண்ணலை. நெட்ஒர்க்கு, சாஃப்ட்வேரு, ஏஐலாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக அப்படியே ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துட்டு போனேன். போய் பார்த்தா சாஃப்ட்வேர்லேருந்தே நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் டைப் கொஷின்ஸ் வந்துருச்சு. அதுவே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் என்னோடய மிஸ்டேக்ஸு. அது மாதிரி டைமிங்ஸும் நான் வந்து எனக்கு குழந்தைங்க இருக்கனால அவங்க ஸ்கூல் பார்க்கணும். அதனால் என்னால் ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க முடியல. அதுவே என்னோடய பெரிய மைனஸாக பார்க்குறேன். இப்போ என்னோடய நெக்ஸ்ட்டு பிளானாக நான் வந்து ஜூன் எக்ஸாமுக்கு வந்து நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப பிஓக்யூஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு. அதாவது நெட்டு செட் எக்ஸாம்ஸோட பிஓக்யூஸ்லாம் நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி டைமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய நெக்ஸ்ட்டு பிளானை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோவாக போகிறேன். எந்த ரிசோர்ஸ்லேருந்து நான் வந்து பிஓக்யூஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். தேங்க்யூ.